மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம ஆஸ்தான பார்க்கான க்ரீன் டிம்பர் பார்க்குக்கு வாக்கிங் போகிறதுக்காக வந்தாச்சு. ஆனால் லைட்டாக மலைச்சாரல் இருக்குதுங்க, லைட்டாக குளிர வேற செய்யுது. பட் ஆனால் சம்மரில் 30 டிகிரிலேருந்து 40 டிகிரி வெயில் அடிக்கும். இந்த வருஷம் ஏன் தான் இப்படி பண்ணுன்னு தெரில, கொஞ்சம் அப்படியே மலைத்தொரலாக இருக்குது. இந்த க்ரீன் டிம்பர் பார்க்கில் வாக்கிங் போகிறதுக்கு லாஸ்ட்டு 1 வீக்கெண்ட் நம்ம வரலை. எதுக்காக வரலை அப்படின்னா, நம்ம பர்னபியில் உள்ள துர்காதேவி டெம்பிளில் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் ஒவ்வொரு 12 வருடங்களுக்கு ஒரு முறையும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது குரு அவர் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு அவரோட இடத்துல உட்காரதுக்கு 12 வருஷம் ஆயிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியாது, அவங்க சொல்ல போய் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த 12வது வருஷம் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அதுக்கு நம்ம கோயிலில் சின்ன சின்ன வாலண்டியர் ஒர்க் பண்ணணும்ல, அதுக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்கன்னு. அவ்வளோதான், கூப்பிட்டோன்னு பெயர வேண்டி தானே. ஏன்னா அந்த கோயிலை நல்ல வழி நடத்துறது நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் உடன்பிறப்புகள். அவ்வளோ பேரும் வயசாகிட்டு அவங்களுக்கெல்லாம், ஆனால் ரொம்ப நல்லவங்கங்க. நம்மளை பிள்ளை மாதிரி, பெத்த பிள்ளை மாதிரி நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. நமக்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு அன்பு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன வேலை செய்ய சொல்கிறாங்களோ அதை அப்படியே ப்ராப்பராக செஞ்சு கொடுப்பேன். ஆனால் அவங்ககிட்ட சொல்லிடுவேன், ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுருங்க அல்லது செஞ்சு காட்டுங்க, அது மாதிரி நான் தப்பாக செய்யாமல் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் எப்போவுமே அவங்க நமக்கு டீச் பண்ணுவாங்க. அதனால் அங்கே போய் கோயிலில் போய் ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். ஒரு 4 நாள் அந்த கும்பாபிஷேகம் 3 நாள் சூப்பராக நடந்தது. 3ஆவது நாள் கும்பாபிஷேகம் நேற்றுக்கு முடிஞ்சுது. அந்த கும்பாபிஷேகம் நேற்றுக்கு முடிஞ்ச கும்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட 150லேருந்து 200 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருந்தது. அதுபோக எல்லா தெய்வங்களும் நம்மளோட கோயிலை சுற்றி பிரகாரம் சுற்றி வந்தது. அப்போ விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவி யானை, அதுபோக அம்மன், துர்காதேவி அம்மன் எல்லாரும் அப்படியே வலம் வந்தாங்க கோயிலை சுற்றி. நேற்றையும் முருகனுக்கு வேறு திருக்கல்யாணம் வேறு பண்ணினாங்க. அங்கே முருகப்பெருமான் வள்ளி தேவி யானைக்கு தாலி கட்டுற மாதிரி அழகாக பண்ணி, அதில் வேறு மாலை மாற்றினால் கோதை அப்படின்னு அந்த பாட்டை வேறு போட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தோட ஒரு சிறப்பை சொல்கிறேன். குருக்கள் ஐயா நம்மளோட பரணி ஐயா தான் அந்த கோயிலில் இருக்கிறாரு. ஆனால் பரணி ஐயாவுக்கு இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 குருக்கள் ஐயாவை தெரியும் போல். அவர் ஒரு 20 பேர்கிட்ட குருக்கள் ஐயாக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார். எல்லாரும் இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் உட்காந்து பிரம்மாண்டமாக வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகம் வேறு லெவலில் நடந்ததுங்க. அது மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தை என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்ல. முதல்ல நான் ஊர்லேயே கும்பாபிஷேகம் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக பண்ணாங்க பரணி ஐயா, அவரோட டீம் ஒரு 20 பேர்கிட்ட.